ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீன் பார்த்தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. பாம்பு போல் உடல் அமைப்பையும் சிறுத்தை மாதிரி அந்த கரும்புள்ளிகளையும் கொண்ட இந்த மீன் தாங்க ஹனிகாம்ப் ஈல். உடம்பு ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக பார்க்க சிறுத்தை மாதிரி இருக்கனால இதுங்களை சிறுத்தை மோரை அப்படின்னும் அழைப்பாங்க. இந்த மீன்கள் பார்க்க அழகாக இருந்தாலும் ரொம்பவே ஆபத்தான ஒரு மீன் வகையாகும். இந்த வகையான மீன்கள் அதிகமாக மேற்கு பசிபிக் ஓஷனில் தான் வாழுதுங்க. இவைகள் அதிகமாக பகல் நேரத்தில் காணப்படுறதில்ல. அதாவது ரொம்ப சுத்தமான நீர் கடலுக்கு அடியில் ரொம்ப தூரத்துக்கு கீழே தான் ஒரு பாறை கடையில் பகல் ஃபுல்லாக இருக்கும். நைட் நேரத்தில் வேட்டையாட மட்டும்தான் பாறையிலேருந்து வெளியே வரும். நைட்டு ஃபுல்லாக வேட்டையாட ஆரம்பிக்கும். அங்கே நீந்திட்டு இருக்க நிறைய சிறிய வகை மீன்களை தான் இன்னும் வாழக்கூடிய ஒரு மாமிச உண்ணி விலங்கு தான் இது. இந்த மீன்களோட பற்கள் ரொம்பவே கூர்மையாக இருக்கிறதுனால இதோட இறையை ஈஸியாக கடிச்சு சாப்பிட பயன்படுது. தப்பி தவறி நம்மளோட விரல் அது வாயில பட்டால் கூட ஈஸியாக கடிச்சு நம்மளோட பாதி விரலை எடுத்துரும். இந்த வகையான ஈல்கள் 2 வயசுலேருந்தே மேட்டிங் பண்ண ஆரம்பித்து 45 to 50 நாள் வரைக்கும் முட்டைகளை பாதுகாத்து குட்டிகளை போடும். சராசரியாக ஒரு பெரிய ஈல் 300 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். 29 கிலோ வரைக்கும் அதோட வெயிட் இருக்கும். இந்த மாதிரியான மீன்களுக்கு மோப்ப சக்தி ரொம்பவே அதிகம். அதனால் தங்களுக்கு தேவையான உணவெல்லாம் இதுங்கெல்லாம் ஸ்மெல் பண்ணி தான் கண்டுபிடிக்குங்க. இந்த மாதிரியான மீன்கள் அதிகமாக 30 வருஷம் வரைக்கும் வாழுங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிடுங்க. இந்த வகையான மீன்கள் எல்லாம் தங்களுக்குன்னு ஒரு எல்லையை வச்சு ஒரு ஃபேமிலியாக வாழுங்க. அந்த எல்லைக்குள்ளே வேற ஈல்கள் ஏதாவது வந்துச்சுன்னா 2 ஈல்களும் சண்டையிடும். அதில் எந்த ஈல் ஜெயிக்கோ அந்த ஈலுக்கு தான் அந்த எல்லை வந்துட்டு சொந்தமாக இருக்கும். அதனால் தன்னோட வாழ்விடத்தை காப்பாற்ற ஒரு ஈலும் புது வாழ்விடத்தை தேடி இன்னொரு ஈலும் முரட்டுத்தனமாக சண்டை போடுங்க. அந்த 2 ஈலில் ஏதாவது ஒன்றுக்கு மரணம் கூட ஏற்படலாம். இந்த வகையான மீன்கள் தங்களை பாதுகாத்துக்க சளி போன்ற வளவளப்பான ஒரு திரவத்தை அவங்க உடம்புல இருந்து சுரக்கும். அது மற்ற மீன்கள்டிருந்து தங்களை பாதுகாத்துக்க பயன்படுது. கடலில் இருக்க மேக்சிமம் மீன்கள் மனிதர்கள் உண்ணக்கூடியதாக தான் இருக்கும். பட் இந்த மீனை மனுஷங்க சாப்பிட முடியாது. எதனாலனா அதுங்க உடம்புல இருக்க ரொம்பவே டாக்ஸிக்கான சப்ஸ்டான்சஸ் எல்லாம் நம்ம மனிதரோட உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.